نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியூன்கள் மற்றும் மறுமை நாள் வரைக்கும் அன்னாரின் வழிகாட்டல்களின் பால் நடக்கக்கூடிய நல்லவர்கள் வல்லவர்கள் நம்மவர்கள் எம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் சாரட்டும் சேரட்டும் என்று ஆரம்பமாக ஏக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஆரம்பமாக உங்களுக்கு உபதேசித்தவனாக மன்னித்தலும் விட்டு கொடுத்தலும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பில் எம் சமுதாயத்தில் இன்று எல்லோருக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாகிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் சிறந்த இயல்புகளில் ஒன்றாக மார்க்கம் சுட்டிக்காட்டிய ஒரு பண்பு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் குன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, இந்த பண்பை செய்தால் அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹு தாலா வாக்களித்த ஒரு பண்புமாக இருக்கக்கூடிய மன்னித்தல் விட்டு கொடுத்தல் என்கின்ற ஒரு தலைப்பில் மிக முக்கியமான சில விடயங்களை உங்கள் உள்ளத்திலும் சிந்தனையிலும் ஞாபகப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மனிதர்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு மனிதன் செலவு செய்வதில் இறுக்கமாக இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதனுக்கு நீ செலவழிக்க வேண்டும் என்று ஒரு ஆலிம் சென்று அதிகமான உபதேசங்களை செய்கின்ற பொழுது இறுகி போயிருக்கக்கூடிய அவனுடைய உள்ளம் சற்று விரிவடைந்து இவ்வளவு காலமும் செலவழிக்காமல் இருந்த மனிதன் கூட செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு மாறுவான் உள்ளம் தொடர்பாக. இப்படி மனிதனுடைய உள்ளத்தை எடுத்துக்கொண்டால் அவன் என்ன விடயத்தை செய்யாமல் இருந்தாலும் ஒருவர் அந்த தவறை சுட்டி காட்டி இந்த விடயத்தை நீ செய் என்று நாங்கள் அடித்து சொன்னால் அந்த மனிதன் நிச்சயமாக செய்வான். இந்த மன்னித்தல் என்கின்ற விடயத்தை தவிர மன்னிப்பு என்கின்ற விடயத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு உரைகள் நாங்கள் கேட்டிருந்தாலும், எவ்வளவு உபதேசங்கள் எங்கள் காதுகளை வந்து கட்டியிருந்தாலும் எங்களுடைய உள்ளம் அதற்கு இடம் கொடுக்காமல் தான் இருக்கும். எப்படி? நான் இறங்கி சென்று அவருடன் பேசுவதா? எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்வமும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கௌரவமும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் வெறுத்த அந்த பெருமையும் என்ன செய்கின்றது என்றால் பிறரை மன்னித்தல் என்கின்ற அந்த பண்பை எங்களை செயல்படுத்த விடாமல் ஆக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று சமுதாயத்தில்
முரண்பாடுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம். அது சிறிய மட்டம், பெரிய மட்டம், சர்வதேச மட்டம் என்று எல்லா இடங்களிலேயும் எடுத்துக்கொண்டால் முரண்பாடுகள் என்பது தலை தூக்கித்தான் இருக்கின்றது. பிரச்சனைப்படுகின்றார்கள். இல்லாமன் ரஹ்ம ரப்பி, அல்லாஹு தஆலா பாதுகாத்த ஒரு சில சகோதரர்கள், மார்க்கத்தை நன்றாக அறிந்தவர்கள், மார்க்கத்தில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தக்கூடியவர்கள், இந்த முரண்பாட்டின் போது முரண்பட்டாலும் அவர்கள் பிறகு சமாதானமாகி மன்னித்து விடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய உபதேசம் சரியாக சென்றடையாமல் இருப்பவர்கள், அல்லது மார்க்க உபதேசங்கள் மன்னித்தல் என்கின்ற விடயத்தை காதூராக கேட்டவர்கள், தங்களுடைய கௌரவத்தையும் தங்களுடைய பெருமையையும் தங்களுடைய விடயங்களையும் முற்படுத்தி இந்த மன்னித்தல் என்கின்ற விடயத்தை, அந்த பண்பை தங்களுக்குள் கொண்டு வராமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இந்த மன்னித்தல் என்கின்ற பண்பு இருக்கின்றதுதானே, இந்த பண்பு எதற்காக மார்க்கத்தில் இவ்வளவு அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றது என்றால் மனிதன் செய்வதற்கு சிரமமாக இருக்கின்றது. ஆனால் அப்படியான பண்பை எந்த மனிதன் வைத்திருக்கின்றானோ அந்த மனிதனை முஃமின் என்று இஸ்லாமிய மார்க்கம் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த மன்னித்தல் என்கின்ற பண்பு என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வந்து விட்டதாம் என்றால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இல்லாமல் ஆகிவிடும். எந்த பிரச்சனைகள் எல்லாம் மிக பெரும் பிரச்சனை என்று நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றோமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மார்க்கம் கூறக்கூடிய மன்னிப்பு, விட்டு கொடுப்பு என்கின்ற அந்த பண்பை உள்ளத்தில் உருவாக்கி கொண்டால் சமுதாயத்தில் அதிகமான பிரச்சனைகள் இல்லாமல் ஆகி சகோதரத்துவம் தலை தூக்கும் என்கின்ற விடயத்தை மார்க்கம் எமக்கு வலியுறுத்துகின்றது. இந்த விடயத்தை ஆழமாக உள்ளத்தில் பதிந்தவர்களாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மன்னித்தல், விட்டு கொடுத்தல் என்கின்ற அம்சத்தை, பண்பை மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகின்றது, நபிகளாருக்கு மத்தியில் அந்த பண்பு எந்த அளவுக்கு இருந்தது, சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த பண்பு எந்த அளவுக்கு இருந்தது, அந்த பண்பை கொண்டு இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பல குர்ஆனிய வசனங்களின் ஊடாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரிதைகளின் மூலமாகவும் நபி அவர்களுடைய நபிமொழிகளின் மூலமாகவும் நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு இந்த மன்னித்தல் என்கின்ற பண்பு மிக முக்கியமானது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறி காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு கோடிட்டு அடையாளப்படுத்துகின்றான். எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டம் இருக்கின்றது. ஒரு மனிதனை ஒரு மனிதன் வேண்டும் என்றே கொலை செய்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி கொலை செய்தால் கொலை செய்யப்பட்ட மனிதனுக்காக வேண்டி பலிக்கு பலியாக கொலை செய்த மனிதரை கொலை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டம். எங்களுடைய நாட்டில் அந்த விடயம் அமுலில் இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்ட நாடுகளில் அந்த விடயங்களில் அமுலில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா எமக்கு கூறி காட்டுகின்ற பொழுது கூறுகின்றான். சூரத்துல் பக்ராவினுடைய 178வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்ற பொழுது நன்றாக கேளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா, கொலை செய்கின்ற விடயத்தில் பலிக்கு பலி வாங்குவதை உங்கள் மீது நாங்கள் ஆக்கி இருக்கின்றோம். அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, ஒரு சுதந்திரமான மனிதன் ஒரு சுதந்திரமான மனிதனை கொலை செய்தால் அவனை கொலை செய்ய வேண்டும். வல் அப்து பில் அப்தி, ஒரு அடிமை கொலை செய்தால் அந்த அடிமையை கொலை செய்ய வேண்டும். வல் உன்சா பில் உன்சா, ஒரு பெண்ணை ஒரு பெண் கொலை செய்தால் அந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தொடராக அந்த சட்டத்தை கூறிவிட்டு ஃபமன் ருஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன், கொலை செய்யப்பட்டவருடைய தரப்பிலிருந்து மன்னிப்பு ஏதேனும் வந்தால் அது சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு, அப்படி மன்னிப்பு வழங்கினால் அந்த மன்னிப்பின் பிறகு அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்திற்கு நஷ்ட ஈடாக ஏதேனும் நீங்கள் நலவை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகின்றான். மிகவும் ஆக்ரோஷப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒரு கொலையுடைய விடயத்திலும் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகின்றான். நீங்கள் முடியும் என்றால் அவரை மன்னித்து விடுங்கள். அவருடைய சகோதரை கொலை செய்தாலும் சரி, அடிமையை கொலை செய்தாலும் சரி, யாரை கொலை செய்தாலும் சரி, இந்த கட்டத்தில் உங்களுடைய உள்ளம் கவலையாக இருந்தாலும் சரி, எப்படியான நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி,
அந்த மனிதரை மன்னிக்க முடியும் என்றால் நீங்கள் முதலாவது மன்னித்து விடுங்கள். அதற்கு பின்னால் அவரிடத்தில் ஏதேனும் நஷ்டஈடை பெற வேண்டும் என்றால் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படை விடயத்தை தான் மார்க்கம் எமக்கு கூறுவதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றது, சிறிய சிறிய பிரச்சனைகள். இந்த அளவுக்கு கொலைகளுடைய சம்பவம் வரைக்கும் என் சமுதாயத்தில் இருப்பது கிடையாது. சாதாரண சிறிய விடயம் ஒன்று எமக்கு மத்தியில் நடந்திருக்கும். இரு நண்பர்கள் நன்றாக இருப்பார்கள், அவர்களுக்கு மத்தியில் சாதாரணமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் நடந்திருக்கும். ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் அந்த சிறிய விடயத்தை கூட அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பெரிதாக காட்டுவான். இவன் இப்படியாக உனக்கு செய்திருக்கின்றான் பார், நீ நன்றாக நம்பிய ஒரு நண்பனுடைய, நீ நன்றாக நம்பியவருடைய சகோதரன் ஒருவன் உனக்கு இப்படியான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கின்றான் பார் என்று ஷைத்தான் அந்த விடயத்தை பெரிதாக காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய சமுதாயத்தில் கொலை அளவுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் போகாவிட்டாலும் சிறிய சிறிய பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், வீதி பிரச்சனைகள், நண்பர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை என்று சிறிய பிரச்சனைகளை கூட பெரிதாக எண்ணிக்கொண்டு பல வருடங்களாக பல மாதங்களாக பேசாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் வெற்றி தலைகுனிய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? அவருடைய ஜனாசாவுக்கும் செல்வது கிடையாது. அவருடைய வீட்டில் ஏதேனும் நல்ல காரியங்கள் நடக்கின்றது என்றால் அதற்கும் செல்வது கிடையாது. அவருடைய திருமணத்திற்கும் செல்வது கிடையாது. இப்படி எங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று நபி அவர்களும் மார்க்கமும் எமக்கு வலுக்கட்டாயப்படுத்தி கூறியிருந்தாலும் அந்த விடயம் எல்லாவற்றையும் புறக்கணித்துக் கொண்டு சிறிய சிறிய விடயங்களை தூக்கி பிடித்துக் கொண்டு பேசாமல் இருக்கக்கூடிய இழிவுநிலை சமுதாயமாக இன்று நாங்கள் மாறியிருப்பதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் சுவர்க்கவாசிகள் என்று ஒருவரை அடையாளப்படுத்திவிட்டு அந்த சுவர்க்கவாசிகளுடைய பண்புகளில் ஒன்றாக 3 பண்புகளை அல்லாஹு தஆலா அடுக்கடுக்காக அடையாளப்படுத்துகின்ற பொழுது 3வது பண்பாக மிக முக்கியமான பண்பை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்றான். இந்த பண்பு இருந்தால் அந்த மனிதன் சுவர்க்கம் நுழைவார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளான இரையற்றவாதிகளுடைய பண்புகளை ஒவ்வொன்றாக கூறிவிட்டு 3வதாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான் என்னவென்றால் வல் காதிமீனல் கைல, சுவர்க்கம் நுழையக்கூடிய இரையற்றவாதிகளுடைய பண்புகளில் ஒன்று அவர்கள் கோபம் வந்தால் அந்த கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மனிதர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படி நாகரிகமாக நல்ல முறையில் நடக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான் என்கிற விடயத்தை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்றார். நன்றாக பாருங்கள், மனிதர்கள் கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஆத்திரத்தில் கோபப்படக்கூடிய ஒரு செயலை ஒரு மனிதன் செய்து விட்டானாம் என்றாலும் மார்க்கம் சொல்லுகின்றது அவனை மன்னிக்காமல் விரட்டிவிட வேண்டும், அவனுக்கு மத்தியில் குரோதத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லவில்லை. மார்க்கம் சொல்லுகின்றது நீ அவனை மன்னிக்க வேண்டும், நீ அப்படி மன்னித்தால்தான் அல்லாஹு தஆலா உன்னை மன்னிப்பான். எனவே மன்னிக்கின்ற நல்ல முறையில் நாகரிகமாக நடக்கின்ற மனிதர்களை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மன்னிக்கின்ற விடயம் என்கின்ற விடயம் இருக்கின்றது, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை ஒரு வரலாற்று சரிதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா கால பகுதியில் வாழ்கின்றார்கள். ஆரம்பத்தில் குறைஷி காபிர்கள் நபி அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள் என்றால், நபி அவர்கள் ஒரு வீதியால் நடந்து சென்றால் அந்த வீதியால் நடந்து செல்கின்ற பொழுது நபி அவர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்வார்களாம். அவர்கள் எப்படி செய்வார்கள் என்றால், நபி அவர்கள் ஒரு பொய்யர், நபி அவர்களுக்கு ஆண் வம்சாவளி இல்லை என்கின்ற சில கேள்வி கேளிக்கைகளை நபி அவர்களை நோக்கி செய்வார்கள். அதே நேரம் நபி அவர்களுடைய தோழர்கள் தொழுதால் கல்லால் அடித்து விரட்டுவார்களாம். நபி அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால் ஒட்டக கழிவுகளை கொண்டு கொட்டுவார்கள். நபி அவர்கள் ஒரு வீதியால் நடந்தால் அந்த வீதியில் முல்லை போட்டு நபி அவருடைய காலில் குத்த வேண்டும் என்று எண்ணுவார்கள். நபி அவர்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி
சஹாபி பெண்மணிகளுடைய அகத்தில் அம்பால் குத்தி கொலை செய்த அளவுக்கு நபி அவர்களுக்கு பல துன்பங்களை குறைஷி காபிர்கள் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது. நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு இரத்தமும் காணாமல் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு வெற்றி என்றால் அது ஃபத்ஹு மக்கா தான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடக்கின்றது. நபி அவருடைய கைக்கு இந்த மக்கமா நகர் வருகின்றது. நபி அவர்கள் மதீனாவில் இருந்து தங்களுடைய சகோதரர்களையும் படைகளையும் அழைத்து கொண்டு மக்காவினுடைய வாயிலில் நுழைகின்றார்கள். இப்படியாக நுழைகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுக்கு முட்கரை போட்ட, கல்லால் அடித்த, ஒட்டக கழிவுகளை கொட்டிய நபியுடைய சஹாபாக்களை கொலை செய்த குறைஷி காவிர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் ஓடோடு ஒளிகின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? முஹம்மதுடைய கைக்கு இப்பொழுது மக்கமா நகர் வந்துவிட்டது. அவர் நினைத்தால் எங்கள் அனைவரையும் கொலை செய்ய முடியும். அதற்குரிய படைபலம் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை அழைத்து, உங்களை நான் கொலை செய்ய போகின்றேன் என்கின்ற விடயத்தை கூறவில்லை. அந்த மனிதர்களை அழைக்கின்றார்கள். எதற்காக நீங்கள் ஓடோடு ஓடுகின்றீர்கள்? உங்களை கொலை செய்வேன் என்றா ஓடுகின்றீர்கள்? உங்களுக்கு தண்டனை வழங்குவேன் என்றா ஓடுகின்றீர்கள்? உங்களை பழிக்கு பழி வாங்குவேன் என்றா நீங்கள் ஓடுகின்றீர்கள்? நீங்கள் ஓடி ஒழிய தேவையில்லை. நீங்கள் எனக்கு முல்லை போட்டாலும் கல்லால் அடித்து விரட்டினாலும் என் சகாபாக்களை நீங்கள் அநியாய முறையில் கொடூரமாக கொலை செய்தாலும் என்ன செய்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மத்தியில் நான் தவறு பிடிக்க மாட்டேன். உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சோதனைகளையும் சில நாட்களுக்குள் கொட்டி தீர்த்த அந்த குறைஷி காபிர்கள் மன்னித்தார்கள் என்றால், என் சமுதாயத்தில் எமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பண பிரச்சனை ஒரு பிரச்சனை கிடையாது, வீதி பிரச்சனை ஒரு பிரச்சனை கிடையாது, வியாபாரத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் ஒரு பிரச்சனை கிடையாது. நாளைய தினம் நானும் நீயும் ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும். அந்த மனிதரை பார்த்து பொன்முறுவல் கூர்க்க வேண்டும். அந்த மனிதரை பார்த்து சலாம் சொல்ல வேண்டும். அந்த மனிதர் நாளைய தினம் என் ஜனாசாவுக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் என் உள்ளத்தில் வர வேண்டும். வந்தால்தான் பிற மனிதர்களை மன்னிக்க கூடிய அந்த மிக பெரும் ஆழமான பண்பு எங்களுடைய உள்ளத்தில் வரும். அன்பான சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமான மனிதர்கள் சில விடயங்களுக்காக பேசாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள், இரு சகோதரர்கள் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்து மரணிக்கின்றார்கள் என்றால் அந்த மனிதர்கள் நரகம் நுழைவார்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அந்த நபிமொழியை என்னுடைய உள்ளம் ஏற்கவில்லையா? அந்த நபிமொழியை நாங்கள் படிக்கவில்லையா? எத்தனை வருடங்கள் பேசாமல் இருக்கின்றோம், எத்தனை நாட்கள் பேசாமல் இருக்கின்றோம், எத்தனை மாதங்கள் பேசாமல் இருக்கின்றோம். உங்களுடைய உள்ளம் இறுகி போய் இருக்கின்றதா என்கின்ற விடயத்தை எல்லாம் மார்க்கம் எம்மை நோக்கி கேட்கக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எவ்வாறு தெரியுமா கூறுகின்றார்? குலில் அஃபு வல் அம்ரு பில் மஅஃபூர். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மன்னிப்பு விட்டு கொடுப்பு என்கின்ற விடயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டுங்கள். அந்த மனிதர்கள் வேண்டுமென்றே இருந்தார்கள் என்றால் அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து மன்னிக்க கூடிய மாமேலியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இருவர் பழகுகின்றோம், பேசுகின்றோம், என்னுடைய நண்பன் நீ, உன்னுடைய நண்பன் நான் என்று சொல்லுகின்றோம். உனக்கு ஒரு உதவி என்றால் உறங்காமல் அதை செய்கின்ற அளவுக்கு என்னுடைய நட்பு பாராட்டப்படுகின்றது, பெருமையாக பேசப்படுகின்றது. நல்ல முறையில் பேசுகின்றோம், நல்ல முறையில் இருக்கின்றோம், மார்க்க விடயத்தில் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கின்றோம். எனக்கு மத்தியில் ஒரு குறையை கண்டால் அல்லது உனக்கு மத்தியில் ஒரு குறையை கண்டால் நான் முதலாவதாக உன்னை அழைக்க வேண்டும், அழைத்து சொல்ல வேண்டும். நீ செய்கின்ற விடயம் எனக்கு பிடிக்கவில்லை, நீ செய்கின்ற விடயம் ஒரு பாவமான காரியம், இதனால் அல்லாஹ் தஆலா எம்மை தண்டிப்பான், என்னிடத்திலும் கேட்பான், எதற்காக நீ அதனை சுட்டி காட்டவில்லை என்று. எனவே இந்த பாவத்தை நீ விடு என்று சொல்வது ஒரு முறை.
அதைத்தான் மார்க்கம் கூறுகின்றது. அப்படி அந்த மனிதன் பாவம் செய்தாலும், உனக்கு கோபம் வரக்கூடிய ஒரு விடயத்தை செய்தாலும் நீ மன்னிக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான விடயத்தை மார்க்கம் எமக்கு கடமையாக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மஷூரா சபை என்றால் இன்று எங்களுடைய நாட்டில் அரசு விடயங்கள் பேசப்படுகின்ற பாராளுமன்றம் போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அந்த சபையில் தான் மக்களுடைய விடயங்கள், குறைகள், நிறைகள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அமைச்சர்கள் எல்லோரும் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் காட்டரபி ஒருவர் வருகின்றார். அவருக்கு என்ன முறையில் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது. அவர் வந்து கூறுகின்றார், யா உமர், உமரே நீங்கள் நீதமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீதமான ஒரு சஹாபி தோழர் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு அநீதியும் கண்டதாக நாங்கள் வரலாற்று சம்பவங்களை பார்த்தது கிடையாது. அப்படியான சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி தோழரை அழைத்து அந்த சஹாபி தோழரை பார்த்து ஒருவர் நீதமாக நடங்கள் என்று சொன்னால் யாருக்கும் கோபம் வராமல் இருக்குமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்திரப்படுகின்றார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு தடியை எடுத்துக்கொண்டு அவரை தண்டனை கொடுப்பதற்காக செல்கின்றார். இந்த சமயத்தில் அந்த சபையில் அமர்ந்திருந்த ஒரு வாலிப நபித்தோழர் அவர் விழுந்து, நான் மேற்கூறி காட்டிய அந்த வசனம் இருக்கின்றதே, மன்னிப்பை பற்றி பிடியுங்கள், தவறை சுட்டி காட்டுங்கள், அவர் ஜாஹிலியத்தில் அவர் விளங்காமல் இருந்தார், அவரை புறக்கணியுங்கள் என்கின்ற அந்த நபி அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறிய வசனம் இருக்கின்றது. அந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார் ஒரு வாலிப நபித்தோழர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனத்தை கேட்டுவிட்டு அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி கூறுகின்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைத்தறியோடு அடிப்பதற்கு எழும்பிய அந்த நபித்தோழர் உடனடியாக அமர்ந்து விட்டார்களாம். அந்த வாசகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உள்ளத்தை கடுமையாக தாக்கி இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா மன்னிப்பை பற்றி பிடியுங்கள் என்று கூறினால் நான் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தி ஒரு சஹாபி தோழருடைய உள்ளத்தை தாக்கி அந்த இடத்தில் அந்த காட்டரபியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னித்தார்கள் என்றால் ஏன் எங்களுடைய உள்ளத்தில் இந்த வாசகங்களும் இந்த வசனங்களும் இன்னும் நுழையாமல் இருக்கின்றது? எதற்காக இரண்டாவாதம் பிடிக்கின்றோம்? எதற்காக கௌரவம் பார்க்கின்றோம்? எதற்காக பெருமை கொள்கின்றோம்? அவரிடத்தில் போய் நான் பேசுவதா? அவர் எனக்கு எப்படியான ஒரு துரோகத்தை இழைத்தவர், எப்படியாக நான் நம்பிய ஒருவர், அவர் எனக்கு இவ்வாறு மாறு செய்து விட்டாரே, அவரை நான் மன்னிப்பதா என்றெல்லாம் நாங்கள் வியாக்கியானம் சொல்கின்றோமே. மார்க்கம் இப்படி வியாக்கியானம் பேச சொல்லி இருக்கின்றதா? மார்க்கம் என்ன சொல்லி இருக்கின்றது? மன்னிக்க வேண்டும், கொலை குற்றமாக இருந்தாலும் மன்னிப்பது உன் மீது கடமை என்கின்ற அம்சத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மன்னிப்பு என்கின்ற பண்பை வைத்திருந்தார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருடைய விடயத்தில் இட்டு கட்டப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கின்றது மார்க்கத்தில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டு கட்டி விட்டார்கள் முனாஃபிக்குகள். இந்த இட்டு கட்டப்பட்ட இந்த நிகழ்வில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய ஒருவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொருளாதாரத்திலிருந்து செல்வத்திலிருந்து செலவழித்து பார்க்கக்கூடிய ஒரு சஹாபி தோழரும் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்றார். மிஸ்தர் இப்னு அசாதா என்று சொல்லக்கூடிய சஹாபி தோழர். அந்த சஹாபி தோழரும் அறியாமல் என்ன செய்கின்றார் என்றால் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய விட்டு கட்டப்பட்ட விடயத்தில் இவரும் நுழைகின்றார். இவரும் மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டு இருக்கின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு இவர் இவ்வாறு பேசுகின்ற அந்த செய்தி வெட்டுகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்திரப்படுகின்றார்கள். எனது பொருளாதாரத்தை செலவழித்து, என்னுடைய பணத்தை செலவழித்து, உனக்கு உணவளித்து, உடை அளித்து, உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நான், என் மகளுடைய விடயத்தில் நீ எனக்கு மாற்றமாக போய் இட்டு கட்டி விட்டாயா என்று
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்படுகின்றார்கள். கோபப்பட்டு விட்டு சொல்லுகின்றார்கள், வல்லாஹி லா உன்ஃபிகு அலைஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதற்கு பிறகு இந்த மிஸ்தஹ் இப்னு அஸாதாவுக்கு நான் ₹1 கூட செலவழிக்க மாட்டேன். அவர் என் பிள்ளையின் விடயத்தில் இவ்வாறு நடந்து விட்டார் என்று அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து விடுகின்றார். நியாயமான கோபம், மகளை விட்டு கட்டுகின்றார். இந்த கோபம் நியாயம் இல்லை என்று நாங்கள் யாரும் சாட்சி சொல்ல முடியாது. நியாயமான கோபம், நியாயமான சத்தியம், நியாயமான விடயம் தான் எல்லாவற்றும். ஆனால் அல்லாஹு தாலா அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தாலா உடனடியாக அந்த மனிதருடைய சத்தியத்தை கண்டித்து அல்லாஹு தாலா குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான். யார் செல்வம் படைத்தவர்களாக இருந்து தங்களுடைய குடும்பத்திற்கும் ஏழைகளுக்கும் ஹிஜ்ரத் செய்தவருக்கும் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், நான் இதற்கு பிறகு செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம், அவருடைய சத்தியத்தை அவர் மறுத்துரைக்க வேண்டும். அப்படி சத்தியம் செய்வது தவறு என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். நீங்கள் அப்படி சத்தியம் செய்ய வேண்டாம் என்கின்ற விடயத்தை கூறிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? யாருக்கு இறக்கப்பட்ட வாசகம்? தன் மகனுடைய விடயத்தில் விட்டு கட்டிய ஒரு நபரின் மீது கோபப்பட்ட ஒரு சஹாபி தோழருக்கு அல்லாஹ் தஆலா இறக்கிய வாசகம். உங்களை நான் மன்னிக்க வேண்டுமா, நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நியாயத்தை பாருங்கள். காலையில் இருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் பாவம் தான் செய்கின்றோம். ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்கின்றோம். ஒரு ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு இடத்தில் அமர்ந்தால் கூட தொலைபேசியை திறந்து அதிலாவது ஏழையாவது பார்த்து பாவம் செய்கின்றோம். இப்படி எல்லாம் பாவம் செய்துவிட்டு ரமலான் வந்தால் நான் பாவ மன்னிப்பு கோர வேண்டும், தொழுகையில் கோர வேண்டும் என்று எண்ணி அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆதரவு வைக்கக்கூடிய நாங்கள் எப்படி மற்ற மனிதர்களை மன்னிக்காமல் இருக்கலாம்? அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகின்றானே, நீங்கள் அவர்களை மன்னியுங்கள், நான் உங்களை மன்னிக்கின்றேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை நான் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்படி என்றால் அந்த மிஸ்தஹ் இப்னு அஸாதாவை நீங்கள் மன்னியுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளம்தான் இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயம். நாங்கள் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நாங்கள் நினைத்தால் யாருடனும் பேச முடியும். நாங்கள் நினைத்தால் எப்படியான குற்றங்களையும் மன்னிக்க முடியும். அல்லாஹ்விடத்தில் எமக்கு சிறப்பு வேண்டுமா? அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் நல்ல முறையில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டுமா? பல மனிதனுடைய வாயில் நல்ல பெயர்களை கேட்டு நாங்கள் மரணிக்க வேண்டுமா? நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நன்றாக உள்ளத்தில் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா வஸலாமுஹு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எங்களுடைய குத்பாவில் மன்னிப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் எந்த அளவுக்கு அதில் மிக முக்கியம் காட்டினார்கள் என்கின்ற விடயத்தை எல்லாம் பார்த்தோம். அதே தோரணையில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான இரு சஹாபாக்கள். நபி அவர்களுக்கு வலக்கரம் இடக்கரம் போன்றவர்கள். நபி அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். மார்க்கத்திற்கு ஏதேனும் எதிராக விடயம் வருகின்றது என்றால் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருடன் அதிகமான நேரங்களை கழிக்கக்கூடிய சஹாபி தோழர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் வளர்ந்தவர்கள் இருவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு படிப்பினைக்காக சொல்லுகின்றேன், எம் உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காரசாரமாக ஏசி விடுகின்றார்கள். ஏசிவிட்டு அவருடைய உள்ளம் கடுமையாக கவலைப்படுகின்றது. என் தோழர் உமருக்கு நான் இவ்வாறு ஏசிவிட்டேனே என்று.
உடனடியாக செல்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில். சென்று, உமரே, நான் அறியாமல் உனக்கு ஏசிவிட்டேன், என்னை நீ மன்னித்துக்கொள் என்று கூறுகின்றார்கள். எங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ரோஷத்தில் உயர்நிலை அடைந்த ஒரு சஹாபி தோழர், மிகவும் கோபம் படக்கூடிய ஒருவர். அவர் கூறுகின்றார், நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்று கூறுகின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மன்னிக்கவில்லை, நாளைய தினம் நாம் மன்னிப்பை கேட்டுக்கொள்வோம் என்று விடவில்லை. அவருடைய உள்ளத்தில் கவலை அதிகரிக்கின்றது. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு செல்கின்றார்கள். சென்று கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவ்வாறு நான் உமருக்கு ஏசிவிட்டேன், எனக்கு அவரிடத்தில் இந்த மன்னிப்பு தேவை. நான் சென்று அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டேன், அவர் என்னை மன்னிக்கவில்லை. நீங்களாவது பேசி அந்த மன்னிப்பை எனக்கு பெற்றுத்தாருங்கள் என்று கவலையுடன் கூறுகின்றார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள், என் தோழன் தானே எனக்கு ஏசியது, அது பிரச்சனை இல்லை, நான் அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு ஓடோடி செல்கின்றார்கள். அங்கு சென்று கேட்கின்றார்கள், வீட்டில் அபூபக்கர் இருக்கின்றாரா? இல்லை என்கின்ற பதில் வருகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள், நிச்சயமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய சபைக்குத்தான் சென்றிருப்பார், எனவே நாம் அங்கு செல்வோம் என்று இவரும் செல்லுகின்றார். இருவரும் இருக்கின்றார். அவருடைய இருவருடைய உள்ளத்தையும் பாருங்கள். இருவரும் தோழர்கள், நட்பாக பழகியவர். அவருக்கு இவரிடத்தில் மன்னிப்பு வாங்க வேண்டும் என்கின்ற ஆதங்கமும் ஆசை. இவருக்கு கவலை, அவருக்கு நாங்கள் மன்னிப்பு வழங்காமல் இருந்து விட்டேனே என்கின்ற கவலை. இருவரும் நபி அவரிடத்தில் வருகின்றார்கள். வந்த சமயத்தில் நபி அவர்கள் கேட்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, உமரே, இது மனிதர்கள் எல்லோரும் என்னுடைய விடயத்தை பொய்ப்பித்திருந்த போதும் அது உண்மை என்று சாட்சி கூறிய அபூபக்கரையா நீங்கள் மன்னிக்காமல் இருக்கின்றீர்கள்? எல்லோரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று விரண்டோடிய பொழுது நான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வேன் யா ரசூலல்லாஹ் என்று எனக்கு எல்லா உதவிகளையும் செய்த அபூபக்கரையா நீங்கள் மன்னிக்காமல் இருக்கின்றீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உபதேசமாக சில கேள்விகளை கேட்கின்றார்கள் நபி அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தன்மையை பாருங்கள். உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முட்டங்காலில் அமர்கின்றார்கள். அமர்ந்து அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உமர் ஏதும் தப்பு செய்யவில்லை, நீங்கள் அவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கவில்லை, தவறுகள் எல்லாம் நான் தான் செய்தேன், எனக்கு அவருடைய மன்னிப்பு மட்டும்தான் தேவை என்று ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி, சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய பாசறையில் வாழ்ந்த ஒரு சஹாபி, மார்க்கத்தை இன்பமாக கருதிய ஒரு சஹாபி முட்டங்காலில் விருந்து அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலையில் மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றோம். உண்மையில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் ஏன் அந்த மன்னிக்கும் தன்மையை வைத்திருந்தால் என்றால் அவர்கள் மறுமை நாளை அல்லாஹ்வின் தூதரை ஈமான் கொண்டிருந்தார்கள். யாரிடத்தில் தெரியுமா மன்னிக்கும் பண்பு வரும்? யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை நாளையும் சரியான முறையில் ஈமான் கொண்டு இருக்கின்றார்களோ அந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மன்னிக்கும் பண்பு வரும். சில மனிதர்கள் ஐவேளை தொழுகின்றார்கள், மன்னிப்பு கிடையாது. நோன்பு நோக்கின்றார்கள், மன்னிப்பு கிடையாது. ஜகாத்து கொடுக்கின்றார்கள், மன்னிப்பு கிடையாது. தான தர்மங்கள் செய்கின்றார்கள், பிறரை மன்னிப்பது கிடையாது. மார்க்கத்தில் உபரியான வணக்கங்களை விழுந்து விழுந்து செய்கின்றார்கள், மன்னிப்பு கிடையாது. அல்லாஹு தஆலா எப்படி அடையாளப்படுத்துகின்றால் மன்னிப்பு யாரிடத்தில் வரும் என்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் தூதரையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் தொழுகின்ற தொழுகை எல்லாம் ஒரு தொழுகை அல்ல, நாங்கள் நோக்கின்ற நோன்பெல்லாம் ஒரு நோன்பல்ல, நாங்கள் கொடுக்கின்ற சதக்காவெல்லாம் ஒரு சதக்காவல்ல. இதுவெல்லாம் இருந்து நாங்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் எங்களிடத்தில் மன்னிக்கும் மனப்பாங்கு கட்டாயமாக வர வேண்டும் என்கின்ற விடயத்தை மார்க்கம் கோடிட்டு எங்கள் அனைவருக்கும் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைக்கு அல்லாஹ்வின் தூதர் மன்னித்த விடயம் எனக்கு தெரியாதா? நபி அவர்கள் தாயிஃபை நோக்கி பிரயாணம் செய்கின்றார்கள். எதற்காக? மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கின்றார்கள், என் வார்த்தைகளை புறக்கணிக்கின்றார்கள். தாயிஃபுக்கு சென்றால் அங்கு இருக்கக்கூடிய பெரும் கோத்திர தலைவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பார்கள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற நன்னோக்கத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கின்றார்கள். அங்கு சென்று மார்க்கத்தை எற்றி வைக்கின்ற பொழுது அங்கிருந்த கோத்திர தலைவர்கள்
சிறியவர்களையும் பெரியவர்களையும் விட்டு நபி அவர்களை கல்லால் அடிக்கின்றார்கள். இப்படியான ஒரு சோதனையை சமுதாயத்தில் நாங்கள் அனுபவித்திருக்க மாட்டோம். நபி அவர்களுக்கு இரத்தம் வலிகின்றது. தாயிஃப் நகரில் முற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈச்சமர தோட்டத்தில், ஒரு திராட்சை தோட்டத்தில் நபி அவர்கள் சென்று அமர்கின்றார்கள். அமர்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலைக்கு பொறுப்பான மலக்குமார்கள் இருவரும் வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஆம் என்று கூறினால் இந்த தாயிஃப் நகரை 2 மலைகளுக்கும் நடுவில் வைத்து நாங்கள் நசுக்கி விடுவோம். உங்களிடத்தில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற பதில் நீங்கள் ஆம் என்று சொல்ல வேண்டும் என்பதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மன்னிக்கும் அந்த மனப்பாங்கை எப்படி வெளிப்படுத்துகின்றார்கள் என்று பாருங்கள். அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவிட்டாலும், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், அவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததி வருமே, அந்த சந்ததி அதனை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அவர்களை மன்னித்து நான் விட்டுவிட்டேன், நீங்களும் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்று நாங்கள் தாயிஃப் என்ற ஒரு நாட்டை கேள்விப்படவில்லையா? அங்கு முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள் என்று கேள்விப்படவில்லையா? எங்களுடைய உலக வரைபடத்தில் அப்படியான ஒரு நாட்டை நாங்கள் அடையாளப்படுத்தவில்லையா? நபி அவர்கள் எங்களை போன்று ஆதங்கப்பட்டு நபி அவர்கள் அந்த இடத்தில் அவர்களை அழித்து விடுங்கள் என்று கூறியிருந்தால் அந்த முஸ்லிம்களை நாங்கள் இன்று கண்டிருப்போமா? மன்னிப்பினுடைய பிரதிபலன்கள் இதுதான். நாங்கள் ஒருவரை நேசித்திருப்போம், சண்டைப்படுத்தியிருப்போம், மன்னிக்காமல் இருந்திருப்போம், பிறகு நாங்கள் மன்னித்திருப்போம். நாங்கள் வீதியால் செல்கின்ற பொழுது முதலில் விழுந்தால் அந்த நபர்தான் எங்களை வந்து தூக்குவார். எங்களுக்கு ஒரு பண கஷ்டம் என்று வருகின்ற பொழுது நாங்கள் யாரை மன்னித்தோமோ அந்த மனிதர் தான் வந்து எங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ் தஆலா மன்னிப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரதிபலன்கள் இது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை நாளைக்கு குரோதத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழப்போகின்றோம்? எத்தனை நாளைக்கு இந்த குற்றத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு வாழப்போகின்றோம்? எத்தனை நாளைக்கு மற்ற மனிதர்களை விரட்டப் போகின்றோம்? எத்தனை நாளைக்கு மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க போகின்றோம்? இந்த மூச்சில் இருக்கக்கூடிய காற்று வெளியேறிவிட்டால் யாருக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுப்பது? அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுவது கிடையாதா? அந்த தருணத்தில் யாரையாவது எங்களுக்கு மன்னிக்க முடியுமா? அல்லாஹ் வாழையே உங்களை மன்னிக்க முடியாத அந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தால் யாரையும் மன்னிக்க முடியுமா? முடியாது. எனவே ரமலான் நெருங்க போகின்றது. இந்த வருடம் ஆரம்பித்து விட்டது. நாங்கள் நினைத்தால் எங்கள் உள்ளத்தை மாற்றலாம். நாங்கள் நினைத்தால் அந்த சகோதரர்களை மன்னிக்கலாம், மறந்து விடலாம், அவர்களுடன் மீண்டும் நட்பாக பழகலாம், அவர்களுடன் தோழமை கொள்ளலாம், எங்களுடைய சகோதரத்துவத்தை நாங்கள் இன்னும் வளர்த்துக் கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சம்பவத்தை கூறி காட்டுகின்றேன். ஹுதைஃபத் இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு, உஹது போர்க்களம் நடக்கின்றது. ஹுதைஃபத் இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போர்க்களத்தில் என்ன செய்கின்றார்கள்? கலந்து கொள்கின்றார்கள். போர்க்களத்தில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படுகின்றது. அந்த பிரச்சனையும் காரணமாக முஸ்லிம்களும் காவிர்களும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுகின்றார்கள். யார் காவிர் யார் முஸ்லிம் என்று யாராலும் அடையாளப்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு போரினுடைய நிலைப்பாடு மாறிவிட்டது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸ்லிம்கள். இவர்கள் இருவரும் இருக்கின்ற பொழுது சில சஹாபாக்கள் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இவர் காவிர் என்று எண்ணுகின்றார்கள், தவறாக எண்ணுகின்றார்கள். எண்ணிக்கொண்டு காவிரை போர்க்களத்தில் நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடியவரை காவிர் என்று நினைத்துக் கொண்டு வெட்டுவதற்காக ஓடோடி செல்கின்றார்கள். யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடுகின்றார்கள். பின்னால் சஹாபாக்கள் வெட்டுவதற்காக ஓடுகின்றார்கள். சஹாபாக்களுக்கு பின்னால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடுகின்றார்கள். காரணம் என்ன? தந்தையை அநியாயமான முறையில் வெட்டப் போகின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேடுகின்றார்கள், யா இபாதியல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அபி அது என்னுடைய தந்தை வெட்டாதீர்கள், அபி அது என்னுடைய தந்தை வெட்டாதீர்கள் என்று கூக்குரலிட்டு கத்திக்கொண்டு செல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு அது கேட்கவில்லை. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதற்கு முன்னால் சஹாபாக்கள் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விடுகின்றார். உடனடியாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். நபி அவர்களிடத்தில் இந்த சர்ச்சை போகின்றது.
எங்களுக்கு மத்தியில் கொலை அல்ல, சாதாரணமான ஒரு விடயம் எங்களுக்கு எதிராக நடந்துவிட்டால் நாங்கள் எவ்வளவு அந்த விடயத்தில் கடினமாக நடந்து கொள்வோம். எனக்கு அவர் கட்டாயமாக இதனை செய்து தரவே வேண்டும் என்கின்ற ஒற்றை புடியில் நாங்கள் இருப்போம். ஆனால் தன் தந்தையை அநியாயமான முறையில் கண்ணுக்கு முன் கொலை செய்த அந்த சஹாபாக்களை பார்த்து வஞ்சிக்கவில்லை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. ஏசவில்லை, உனக்கு மன்னிப்பு வழங்க மாட்டேன் என்று கூறவில்லை, உன்னுடன் நான் இதற்கு பிறகு பழக மாட்டேன் என்று கூறவில்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த தோழர்களை நான் அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டேன், நீங்களும் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று நபி அவர்களிடத்தில் அந்த சஹாபாக்களுடைய மன்னிப்பை ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் வேண்டுகின்றார்கள். இதை விட எங்கள் உள்ளத்தை மாற்ற வேண்டிய ஒரு சம்பவம் எங்களுக்கு தேவையா? எதற்காக இவ்வளவு கடினமாக இருக்கின்றோம்? ஒருவரிடத்தில் ஒரு தவறை கண்டால் நாங்கள் சென்று சொல்ல வேண்டும், நீங்கள் செய்வது தவறு, இந்த தவறின் காரணமாக எங்களுடைய தோழமை பிரிந்துவிடும், உனக்கும் எனக்கும் உள்ள உறவு பிரிந்துவிடும், இதனை நீ திருத்திக்கொள், நான் உடன் நல்ல முறையில் பழகுவேன் என்கின்ற விடயத்தை நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் நாங்கள் பொய்யான ஒரு நட்பில், பொய்யான ஒரு தோழமையில், பொய்யான ஒரு சகோதரத்துவத்தில் நாங்கள் இருந்திருக்கின்றோம். சொல்லாமல் அந்த தவறுகள் எல்லாம் நடந்ததற்கு பின்னால் அதை வைத்துக் கொண்டு கோபம் காட்டிக் கொண்டு கௌரவம் பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பதெல்லாம் ஒரு மூமினுக்கு அழகா? அப்படி மார்க்கம் செய்ய சொல்லி இருக்கின்றதா? அப்படி நடக்க சொல்லி இருக்கின்றதா? மார்க்கம் கிடையாது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எம்மை மன்னிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் என்னுடைய குற்றங்களை குற்றம் பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களிடத்தில் மன்னிக்கும் மனப்பாங்கு கட்டாயமாக வர வேண்டும். நபி அவரிடத்தில் வந்திருக்கின்றது, சஹாபாக்களிடத்தில் வந்திருக்கின்றது, அவரை தொடர்ந்து வந்த இமாம்களிடத்தில் வந்திருக்கின்றது, அவர்களை பற்றி படிக்கின்ற எங்களிடத்திலும் கட்டாயமாக வர வேண்டும். யாரிடத்தில் இந்த மன்னிக்கின்ற பண்பு, விட்டு கொடுக்கின்ற பண்பு இல்லாமல் இருக்கின்றதோ அந்த சகோதரர்கள் இன்றையிலிருந்து அதனை வரவழைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் இன்னும் அதனை அதிகப்படுத்தி உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எதனை கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاسألوا واستغفروا إنه هو الغفور الرحيم.